எழுந்திருச்ச கையோட என் குடிய கவுக்கு என் வீடு தேடி வந்து. நீங்களும் எங்க இருங்கப்பா. ஒன்னே மட்டும் தான் ஐயா வர சொன்னாரு. தண்ணி வந்துருமாப்பா. வரும் கோலத்துக்கு தான் வரும். ஏய் என்ன? வா வா உருமாண்டி வா 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 வா. வணக்கம். நான் நல்லா இருக்கீங்களா? அதான் நீ கேட்க வேண்டியதான். வணக்கம். நடக்கட்டும். கடவுள் கிருபை புரியுதா? என்ன பாக்குற? நீயும் நிலத்தை விற்க மாட்டேன்ட்ட. நான் யாருக்கிட்டே அண்டி பிழைக்க முடியாதப்பா. 200 அடி இருந்தாலும் 300 அடி இருந்தாலும் என் வீடு என் கிணறு. தண்ணி வருமப்பா. வராது. கையெடுங்க. விட்டாப்பா ஆளுக்காகிட்டு ஏஞ்சிரிக்க மாட்ட. செத்து இருந்தா தெரியும். செத்தான் ஒண்ணும் தெரியாதுல்ல. இப்ப பேசுவீங்க நையாண்டி நக்கலாம். நானும் தான் கேட்டேன், நல்ல மனாக்கம் தான் கேட்டான். பாத்தீங்களா இப்ப என்னாச்சுன்னு? நான் மண்ணை வெட்டிக்கிட்டு இருக்கேன், ஒண்ணு வெட்டிக்கிட்டேன். இதே பெரிய மனுஷனுக்கும் சல்லிப்பாருக்கும் உள்ள வித்தியாசம். ஏய் உடம்பா உள்ள டமா 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 டமான்னு பேசிக்கிட்டு இருக்கோம்ல. ஆமா போலீஸ்ல 6 வெட்டுன்னு சொல்லியாமே நீ? கேக்குறேன்ல. மூக்கு முட்டை குடிச்சிருந்தல 6 வெட்டணும் பாக்கல. ஊரே பாத்துருக்கு, நீ பாக்கலீங்கிற. நல்ல நாயக்கு மேல பிராத்து கொடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாயக்கர் ஆளுங்க நிலத்த விலை பேசி வருவாங்க. என்னடா கொடுத்து புறாத நல்லா நம்ம ஊருக்கு புரியுதா? என்ன கத்தி போட போறியா? வெய்ய காலமையா எரியும். வேணாம்டா, கசகசம்டா, பவுடர் போடுறா. போடா வெய்ய காலம்டா. எங்க விட்ட அக்கல்ல பவுடர்? அட சும்மா இருப்பா. எங்க நிலத்தை நிலத்தை பேசாம எங்கிட்ட வித்துட்டு மெட்ராஸுக்கு போயிடப்பா. சிங்கப்பூர்ல இருந்தோம் ஏன் உனக்கு சரிப்பட்டு வராது? ஏன்னா நான் சொல்றது. என்ன பேசுறீங்க நீங்க? நான் என்ன யோசிச்சுட்டு வந்திருக்கேன்? உங்க குடும்பத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். காசு பணத்துக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன் 10 லட்சம் ரூபா. மாசம் மாசம் வட்டி தராங்க. என் நிலத்து தண்ணி எல்லாம் உங்களுதுன்னு நினைச்சுக்கிறீங்கன்னு சொல்லலாம்னு வந்தா ஓ சொல்றீங்க. ஒண்ணுக்குள்ள ஒன்னா கூட்டாளியா இருந்துக்கலாம் உங்க உடனே வந்தேன். என் கூட எதுக்கு? எதுக்கா? அன்னலட்சுமி தான் என் உசிரியை காப்பாத்துச்சு. அன்னலட்சுமி தான் என்ன ஓலை பொட்டலமா கட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு சேர்த்துச்சு. அன்னலட்சுமி! அன்னலட்சுமி! என்ன சித்தப்பா? இது உனக்கு இல்ல போ. இது நசமா? எது? போ இங்க இருந்து. இது அந்த பெரிய நாய் கொடுங்க. கேக்குறல்ல? எது? இது சொல்லலையா? அழுதையோ நாய்க்குட்டியோ மனுஷனோ குத்துயிருங்கோல இருமா கிடைக்கல பாத்துக்கிட்டு சும்மாவா இருக்க முடியும்? ஐயா அந்த நாய் கடிக்காதியா, கேடந்து குதிக்காதியா. கடிக்காதீங்க, கடிச்சு போச்சு. என்னப்பா சத்தம்? பம்பு செட்டை போட்டிலா? போச்சுடா, கூட்டு கலச்சிட்டாங்க. அண்ணே இத கொட்டத்துல கட்டுங்க. ஐயா அந்த நாய அவுத்துறீங்களா பாவம்? சீடி தரீங்களா? என்னப்பா 2 தேடிக்கு இந்த என்ன சொல்றீங்க? கடிக்கப்பா. என்ன மாட்ட விட்டுட்டியா? எப்படி நேரம் தண்ணியில் இருப்பியா? sorry முத்து செருப்பு வெச்சுக்கோங்க. அட சும்மா இரு மாமா, வெடக்காத. பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் விருமாண்டி அன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. எப்படி பெரிய மனுஷன் என்னையே கொட்டி பிடிச்சு எனக்கு மூஞ்சி வைக்கிருக்கு. அன்னலட்சுமி வேறும் தெரியாத புள்ள, வயசு வேற. என்ன நினைச்சா கூட பழக ஆரம்பிச்சிச்சோ. மாடு பிடிக்கிறப்பாய புதுசா பேசியா நினைச்சு மடக்கிவிட்டேன். அவனை அப்பவே நான் வெட்டி விட்டுருக்கணும், அதை நான் செய்யலை. வை 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 வை. இம்பட்டு தின்னு எங்கதான் போகுதோ. ஏ ஆத்தா, நல்லா தெரியும் கேலி பேசாத. கேலி யாரு பேசுறாங்க? இவரு திங்க 5 பேத்துக்கு பொங்குறதுல பொங்குற நானும் சித்தியும். இல்ல விடு வச்சு நெசந்தானே பேசுது. பொங்குற ஐய பொறுத்து தானே இருக்கு திங்கிறது. ஆத்தா நீ வையறத வஞ்சிக்கிட்டே இரு, ஆனா பொங்குறது பொங்கிட்டே இரு. ஐயே திங்கிறதுக்கு முன்னாடி கையை கழுவ மாட்டேன்.
பீ காட்டுல தெரிஞ்சுபிட்டு நேர திங்க வந்துருவியாக்கா? ஏந்திரி கை கழுவு. என்ன கை கழுவுன இந்தா என்ன இருந்தாலும் அந்த புள்ள புடிச்ச புடி விடாதப்பா. கையை கழுவிட்டு வாப்பா, எங்களுக்கு வகுத்த கிள்ளுது போ சீக்கிரம். ஐயோ அத்தை இங்கிட்டு வைங்க, அவருக்கு சீக்கிரம் அதிகம் சாப்பிட மாட்டேன். மூத்து மனுஷனே கடிச்சு விடுவ போல இருக்க. ஐயோ 2 கல்லு போட்டுட்டீங்களே. ச்சே. போ மறுபடி கை கழுவு. இனிக்க பேசுவேன். நானும் அவன் பேச்சுல மயங்கி ஊட்டாளியா சேர்த்துக்கிட்டேன். விளக்குல பூச்சி விழுந்த மாதிரி அன்னலட்சுமி அவன் வலையில விழுந்துருச்சு. இத பாரு, அங்க தேடிட்டு இருந்தோம்ல சிட்டுக்கு 2 இங்க குழம்பிட்டு இருக்கு. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனையே கடிப்பான்னு சொல்லுவாள்ல, அது மாதிரி இடம் கொடுத்த மரத்திலே கை வச்சான். அன்னலட்சுமி சந்தோஷத்துக்காக கண்டு காணாத மாதிரி இருந்தேன். கல்யாணம் ஆகாத புள்ள கூட இப்படி உடச்சி பழகுறிய 4 பேர் பார்த்தா என்னென்னப்பான்னு கேட்டதுக்கு ஒரு நாள் தண்ணியை போட்டுட்டு எண்ணெயை வெட்ட வந்துட்டேன். நீ சும்மா அவன் பேச அவன் சொன்ன நடக்கிறத வேற. அன்னைக்கே கோவத்துல அவனை வெட்டியிருந்தா தேவையில்லாம 24 பேர் சித்திருக்க வேண்டியிருந்தா. அன்னலட்சுமி என் சம்சாரம் பேச்சு எல்லாம் சேர்ந்து அவனுக்கு வக்காலத்து வாங்கி அழுதா. ஆயுசு கட்டி அவனுக்கு அன்னைக்கு பொழைச்சேன். செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு மன்னிப்பு கேட்டா சரியா போயிருமா? நான் திப்பு கட்டப்ப ஒரு சித்தப்பன அன்னலட்சுமி மேல வச்சிருந்த பாசத்துல அவனை திரும்ப சேர்த்துக்கிட்டேன். சரி கேஸ் தாரெல்லாம் தீரட்டான். உனக்கு விரும்பணுங்க. உனக்கு அன்னலட்சுமி கல்யாணம் இதை உறுதியா சொல்லிவிட்டேன். நாளைக்கு பஞ்சாயத்துல வச்சே சொல்லிவிடுறேன்ப்பா. நாம எல்லாரும் நல்ல பஞ்சாயத்துக்கு போறோம். உன் மேல ஒரு தூசு படாது, பயப்படாத, நீ பாத்துக்கிடுவோம். எனக்கா பயமா? நான் சிங்கப்பூர்ல சீனாக்காரன் தூக்கி போட்டு மிதிச்சவன். கண்ணு இடிக்கணும் எல்லாம் ப்ரூஸ்லி கிடையாது. நல்ல நாயகன் தானே பஞ்சாயத்து கூட்டுறேன். திருமல் நாயகனே கூட்டுற மாதிரி சொல்றியா?